தமிழ்நாட்டுடைய புதிய முதல்வரான தளபதி ஜோசப் விஜய் அவர்கள் நேற்று கர்நாடகாவிற்கு பயணம் மேற்கொண்டிருக்காரு. தமிழக முதல்வராக பதவியேற்ற பிறகு முதல் முறையாக கர்நாடகாவுடைய உடுப்பி மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற கொல்லூர் மூகாம்பிகை அம்மன் கோவிலுக்கு அவர் சென்றுள்ளார். இந்த பயணம் வெறும் ஆன்மீக பயணம் மட்டுமல்ல, இதன் பின்னால தமிழ்நாட்டு முதல்வர்களுக்கு கொல்லூர் கோவிலுக்கும் இடையே பல தசாப்தங்களும் தொடரும் அப்படின்ற உணர்வு பூர்வமான தொடர்பு இருக்கா. கடந்த மே 10 தமிழ்நாட்டுடைய முதல்வராக பதவியேற்ற விஜய் அவர்கள் டெல்லி பயணம், மாநில நிர்வாக பணிகள் அப்படின்னு ரொம்பவே பிஸியாக இருந்தார். இந்த பரபரப்பான சூழலுக்கு மத்தியிலுமே அவர் கொல்லூருக்கு வருவது ரசிகர்கள் மத்தியில பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. மதியம் 3 மணிக்கு அவர் மூகாம்பிகை கோவிலை அடைந்து சிறப்பு பூஜை செய்ய வந்தாரு. அந்த பூஜை முடிந்து அவருடைய புகைப்படங்கள், வீடியோக்கள் சோசியல் மீடியாக்கள்ல வெளியாகி வைரலாச்சு. தற்போதெல்லாம் பிரபலங்களை பத்திரிகையாளர்களோ செய்தியாளர்களோ சந்தித்தாலே தற்போதுள்ள தமிழகத்தின் ஆட்சி எப்படி இருக்கு, முதல்வர் விஜய் அவர்கள் எப்படி செயல்படுறார் அப்படின்ற கேள்விகளை மறக்காமல் கேட்கிறாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா, சமீபத்துல நடிகர் அஜித்குமார் அவர்களுடைய மனைவியான ஷாலினி அஜித்குமார் அவர்கள் தாவேகா பற்றியும் தாவேகாவுடைய சிங்கப்பெண் திட்டத்தை பற்றியுமே பேசியிருப்பது ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. அதாவது இந்த திட்டம் தற்போது தமிழகத்திற்கு தேவைதானா அப்படின்ற கேள்விக்கு நிச்சயம் தேவை, அதனாலதான் முதல்வர் விஜய் அவர்கள் அதனை நடைமுறைக்கு கொண்டு வந்துள்ளார் அப்படின்னு நடிகை ஷாலினி அவர்கள் தளபதி விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பது தளபதி ரசிகர்கள் மட்டுமல்ல, ஏகே ரசிகர்களையுமே கவர்ந்திருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.